friends, welcome to Cookhousesamayal. வாங்க இன்னைக்கு ஆரோக்கியமான சுவையான புதினா சட்னி ரொம்ப சுலபமா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பை சேர்த்திடலாம். அது கூடவே 8 பல் பூண்டு நம்ம சேர்த்திடலாம். இது லைட்டாக கொஞ்சம் வறுத்து விட்டுருங்க. இது கொஞ்சம் வறுபட்டு வரக்கூடிய இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு புளி, காரத்திற்கேற்ப 4 சிவப்பு மிளகாய் போட்டு அதையும் வறுத்து விட்டுடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஃப்ரெஷ்ஷான 1 கட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு புதினா இலைகளை நான் இதில் சேர்த்துருக்கேன். இந்த புதினா இலைகளை இதில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரையும் மிதமான சூட்டில் வச்சு நம்ம இதை குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் இது ரொம்ப அழகாக வெந்து வந்துடும். புதினா இயற்கையாகவே ரொம்ப மருத்துவ குணங்களை அதுக்குள்ளே கொண்டு இருக்குது. என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. நம்மளோட வயிறு பிரச்சனைகளுக்கான அனைத்து தீர்வையும் இந்த புதினா கொடுக்கும். ஜீரண கோளாறு, வயிறு எரிச்சல், குடல் இருக்கக்கூடிய நோய்கள் எதுவாக இருந்தாலும் இது தீர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். நமக்கு இம்யூன் பூஸ்ட் நிறைய கிடைக்கும். இது பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு வலி ஏதாவது இருந்தாலும் வலியையும் குறைக்கும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பையும் அணைச்சிடலாம். அடுப்பை அணைச்சிட்டு இது கொஞ்ச நேரம் சூடாடுற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். சூடு ஆறிய பிறகு இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றியதற்கு பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். சுவைக்கு ஏற்ப உப்பு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை அரைச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Eat healthy, be healthy. Thanks for watching my channel.